ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான ஸ்பைசி ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பன்னீர் பட்டர் மசாலா வந்து பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ரெசிபியா இருக்கும். இன்னைக்கு அதை நம்ம வீட்லயே எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 200 கிராம்ஸ் போல பன்னீர் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா 150 கிராம் போல சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் போல சில்லி பவுடர், 4 முந்திரி பருப்பு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு பட்டர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கீ, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வாசனைக்காக. நெக்ஸ்ட் பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி அதுல நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறோம். நம்ம எடுத்துருக்க ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் போல இப்படியே இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் ஊறும் அதுல. இப்ப வந்து நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்துருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பு, இதெல்லாமே நம்ம பச்சையாவே அரைக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பதத்துல வர மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் போல இருக்கு. நம்ம ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா தேவையான அளவுக்கு நெய் ஊத்தி, அந்த நெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க பன்னீர், ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பன்னீரை வந்து உள்ள ஆட் பண்ணி நல்லா மைல்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே வச்சு, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. சோ மீடியம் ஃபிளேம்லயே வச்சு அதை மைல்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாசனை சூப்பரா இருக்கும். நம்ம கீல ஃப்ரை பண்றதுனால டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து வச்சலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீரும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இன்னொரு பேன்ல பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் ஃபிளேவர் இன்னும் நிறைய வேணும்னா நீங்க நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க ஆயில் உள்ள ஆட் பண்ணிட்டு, ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்திருந்த கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட போறோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்திருந்த ஆனியன் உள்ள ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணிருக்கேங்க. இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோட பச்சை வாசனை போனதான் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை நல்லா கலர் சேஞ்சஸ் தெரியுது பாருங்களா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்திருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாலையுமே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்க சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி தேவைப்பட்டா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிட்டீங்கன்னா சில நேரம் கூடி போயிடும் உப்பு. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பேஸ்ட் வந்து உள்ள ஊத்திடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட போறோம். பிகாஸ் நம்ம ராவா வந்து அதை கிரைண்ட் பண்ணிருக்கோம். அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்க 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க சில்லி பவுடர் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க மீடியம் ஃபிளேம்லயே வச்சு. இப்ப நல்லா கொதிச்சிருக்கு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணா நீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாவே கூட ஊத்திக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம திக்கா தான் வரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்து. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க சுகர் வந்து நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்குங்க. அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஸோ 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாவே நம்ம சுகர் ஆட் பண்ணாலே கூட போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் போல மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க. அதை உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகுறது. இப்போ நான் ஒரு 7 மினிட்ஸ் போல மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ண விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதுல பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அகைன் அதை ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ண போறோம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம பன்னீர்ல இருக்க அந்த மசாலா எல்லாம் நம்மளோட கிரேவில இறங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது அகைன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண வைக்க போறோம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் போல ஆயிருக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா நான் கொஞ்சமா பட்டர் ஆட் பண்றேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னா நீங்க ஃபைனலா நீங்க கிரீம் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பட்டரை ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. பட்டர் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூடான சுவையான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா சுட சுட ரெடியா இருக்கு. இது எல்லாருமே கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சப்பாத்தி நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான காம்பினேஷன். அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.